நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த விஷயத்த நான் காவேரி கிட்ட சொல்லுவேனா? கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி நான் பேச்சே எடுக்க மாட்டேன். சரிங்க மாப்பிள்ள. எப்படியோ என் எல்லா பொண்ணுங்களையும் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். இப்ப எனக்கு இருக்கிற ஒரே கவலை காவேரிய பத்தி மட்டும்தான். பழையபடி அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்து அவளாவே எல்லா விஷயத்தையும் நினைவுபடுத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டானா அதுவே எனக்கு போதும் தம்பி. மனசளவுல அவளுக்கு எந்த பாதிப்பும் வராம தானாவே எல்லாம் ஞாபகம் வந்து அவ உங்க கூட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அது கூடிய சீக்கிரமே நடக்கும்னு நான் நம்புறேன். பாருங்க, கோயில் மணி கூட அடிக்குது. சீக்கிரமே இதெல்லாம் மாறும் மாப்பிள்ள. காவேரிக்கு உங்க ஞாபகம் வந்து அவ உங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிப்பா. பிறந்ததுல இருந்தே தாயில்லாம வளர்ந்த அந்த குழந்தை சீக்கிரமே அம்மாவோட அரவணைப்புல சந்தோஷமா வாழ போகுது. நீங்க தைரியமா இருங்க. வந்ததுமே கேட்கணும்னு நினைச்சேன். இத்தனை வருஷத்துல என் பேத்திய நேர்ல பார்க்க தான் கொடுத்து வைக்கல. அவ போட்டோ இருந்தா காட்டுறீங்களா? கை குழந்தையா இருக்கும்போது பார்த்தது. இப்ப போட்டோலயாச்சும் ஒரு தடவை பாத்துக்கிறேனே. காட்டுறேன்.